Let the world hear his word. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 1820 ஆண்டுகளில் இங்கிலாந்தில் ஒருவர் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 2 அல்லது 3 கடிதங்கள் மட்டும்தான் எழுதுவார்களாம். அந்த நாட்களில் கடிதங்களுக்கு கவர் இருக்காது. அதை யார் வேண்டுமானாலும் பிரித்து வாசிப்பார்கள். ஆகவேதான் அவர்கள் கடிதம் எழுதுவதை தவிர்த்தனர். ஆனால் வில்லியம் முல்ரெடி என்பவர் கடிதங்களை வேறு யாரும் வாசிக்க முடியாதபடி அதை கவருக்குள் வைத்து அனுப்பும் முறையை அறிமுகப்படுத்தினார். அவர் பிரான்ஸ் தேசத்துக்கு போயிருந்த போது முக்கியமான நபர்களிடமிருந்து வரும் கடிதங்கள் காகித கவர்களில் வைத்து வேறு யாரும் வாசிக்க முடியாதபடி வந்ததை பார்த்தார். எனவேதான் இங்கிலாந்தில் வந்து அந்த முறையையே அறிமுகப்படுத்தினார். தங்கள் கடிதத்தில் உள்ள தகவல்களை வேறு யாரும் வாசிக்க முடியாது என்று அவர்கள் அறிந்ததும் பிரிட்டிஷ் போஸ்ட் ஆபீஸுக்கு கடிதங்கள் குவிய தொடங்கின. கடிதங்களை உரியவர்களிடம் சமர்ப்பிக்க முடியாத அளவுக்கு கடிதங்கள் மலை போல குவிந்தன. ஆம் பிரியமானவர்களே, நாமும் அநேக சமயங்களில் நமது காரியங்களை யாரும் அறிய விரும்புவதில்லை. ஆகவே யாரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்வதற்கு நம்பகமான ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்முடைய குறைவுகளையும் கஷ்டங்களையும் பிறரிடம் சொல்லி அவமானப்படுத்துவதில்லை. மாறாக நம் சூழ்நிலைகளை அவரிடம் தெரிவித்தால் அவர் அதை பொறுமையாய் கேட்டு உடனடியாக தீர்வை தருகிறார். ஜெபத்தை கேட்கிறவர் என்று நம் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்திற்கு ஏராளமான ஜெப விண்ணப்பங்கள் போய் சேருகின்றன. ஒருமுறை அன்னாள் என்ற ஒரு பெண் தனக்கு குழந்தை இல்லாததினாலே மிகவும் மன கஷ்டத்திற்குள்ளானார்கள். வீட்டிலும் நிந்தையான பேச்சுக்களை கேட்கும் சூழ்நிலை அன்னாளுக்கு வந்தது. தன் கஷ்டங்களை எல்லாம் யாரிடமாவது சொல்லி ஆறுதல் அடைய அன்னாள் ஆசைப்பட்டார்கள். தன்னுடைய கஷ்டங்களை வேறு யாரிடமும் சொல்ல பயம். ஆகவேதான் தேவாலயத்திற்கு சென்றும் அங்கிருந்த ஆசாரியனாகிய ஏலியிடம் கூட சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ள தேவனிடம் அன்னாள் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றினார்கள். தன்னுடைய விண்ணப்பத்தை கூட சத்தமாக ஏறெடுக்கவில்லை. உதடுகள் மட்டும் அசையும்படி ஜெபித்தார்கள். ஆனால் மற்றவர்கள் கேட்க முடியாதபடி அன்னாள் ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் உடனடியாக பதில் கொடுத்தார். தேவன் அன்னாளை நினைத்தருளி அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனை நம்பி முழுவதும் நம்முடைய காரியங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். தேவன் அதை கேட்டு நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஒருபோதும் யாரிடமும் விட்டுக் கொடுப்பதே இல்லை. ஆகவே தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டை கிட்டிச் சேருவோம். அவர் நம் ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு பதில் தருகிறவர். God bless you. Have a godly day.